ஒரு வாரியர் 1000 வருஷம் கழிச்சு பனியிலேருந்து உறைஞ்சிருப்பாரு. திடீர்னு எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சதுக்கப்புறம் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்கும். இது எதுக்கு ப்ரூவ் பண்ணுன்னா, இவர் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. மிகப்பெரிய வாரியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு எடுத்து அவரோட கத்தியை இது பண்ணுவார். கத்தியை உடஞ்சி போன கத்தி அப்படியே எல்லாம் புது பிளேடாக வந்துடும். அப்புறம் அப்படியே எல்ஃப் பேலஸுக்கு போவார். அங்கே பார்த்தீங்கன்னா வாரியர்ஸ் கூட ஈஸியாக சண்டை போட்டு போயிடுவார். அப்போ அங்கே இருக்க பிரின்ஸ் வந்து சண்டை போகலான்னு வரும்போது இவர் வந்து அவரோட இதை காமிப்பார், டேட்டோ காமிப்பார். அதை பார்த்து அந்த எல்ஃபோட ராஜா வந்து இவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. ஏன்னா கடைசியாக மேஜிக் யூஸ் பண்ணுறவங்களோட இவங்க மட்டும்தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, ஒரு புனிதமான மரம் வந்து பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறவாரு. இதை ஃபஸ்ட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. மிகப்பெரிய டீமான் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருப்பாரு. என்னென்னா ஒரு இலையாக வந்து கீழே வரும்போது ஒரு டைமும் ஒரு டீமான் வரும். கடைசி டீமான் வரக்குள்ள நம்ம வந்து இதை அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எல்லாம் இருந்துட்டு நாங்கள் 100 வருஷமாக நிம்மதியாக தான் இருக்கோம், இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் வந்து கடுப்பாய் யாரோ ஹீரோ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற. ஹீரோ வந்து யாருன்னா பாதி மனுஷன் பாதி எல்ஃபு. இவங்க அம்மா வந்து சாக போகிற டைமில் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு 3 ஸ்டோன் கொடுப்பாங்க. இந்த ஸ்டோனுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோன். இதை எப்படி நீ யூஸ் பண்ணுறங்கிறத பொறுத்தா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ எதையுமே நம்பாமல் இந்த 3 ஸ்டோனை விற்றுட்டு இந்த டவுனை விட்டு வெளியே போய் மெடிசன் கற்றுக்கணும் நினைப்பார். அப்போ ஒரு பொண்ணு வந்து நல்ல பொண்ணு மாதிரி நல்ல மாதிரியே பேசிகிட்டு இருப்பா. ஹீரோவும் வாங்கிடுவார். அப்போ அந்த பொண்ணு வந்து ட்ரக்ஸை கலந்துட்டு அந்த ஸ்டோன் வந்து போயிடும். அப்போ வாரியர் வந்து ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவார், இந்த மாதிரி நீ தான் அந்த வாரத்தை தடுக்கணும் அப்படிங்கிற நம்ப மாட்டார். அப்போ இந்த மேஜிக்லாம் இருக்குது அப்படின்னு போய் ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருப்பார். அப்போ தான் ஒரு இடத்துல போயிட்டு இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து ட்ரைனிங் பண்ண போகிறோம் அப்படிங்பாரு. கரெக்டாக அப்போ அந்த டைம் ஒரு இலை வந்து கீழே விடுக்கும். ஃபஸ்ட்டு டிமாண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டிமாண்ட் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு பேரியர் மாதிரி ரெடி பண்ணிக்கும். எதுக்காக இப்படி பண்ணுன்னா, எல்லா டீமானும் வர்ற வரைக்கும் தன்னை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கோம். அதே டைம் ஹீரோ வந்து இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு குகை மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கை வந்து ரொம்ப நாளாக இது பண்ணியிருக்க புக்கு மேஜிக் வச்சு இது பண்ணிடுவார். இந்த புக்கு மூலியமாக வாரத்தை எடுக்கிறதுக்கான எல்லா சக்தியும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இதை பார்த்து ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுவார். இது என்ன மூவின்னு தெரிஞ்சுக்கணும், மூவின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவிஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள்.